தாத்தாவின் மூக்கு கண்ணாடி. ஏண்டா, இவ்வளோ சம்பாதிக்கிறியே, எனக்கு இந்த மூக்கு கண்ணாடியை மாற்றி தரக்கூடாதா? மாற்றிடலாம் தாத்தா, தோ இந்த மாதம் கண்டிப்பாக மாற்றிடலாம் தாத்தா. போடா போடா போக்கத்தவனே, இதே தான் எப்போவும் சொல்கிறேன். பாரு, என் கண்ணே அவுஞ்சு போச்சு. இந்த மாதம் கண்ணாடியோட வந்தாதான் இங்கே வருவேன் தாத்தா. கண்டிப்பாக கண்ணாடி 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 தான் இந்த மாதத்து முதல் பட்ஜெட். சரியா? இதே தான் போன மாதம் சொன்னேன். நீ வேணும்னா பாரேன், நான் செத்தா கூட நீ கண்ணாடி வாங்கி தரமாட்டேன். ச்சே, இந்த தாத்தாவுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? என் சம்பள பிரச்சனையும் வீட்டு பிரச்சனையும் வேறு வழியே இல்லை. இந்த மாதம் எப்படினாலும் வாங்கியே தீரணும் மனதில் நினைத்து கொண்டேன். அடுத்த முறை சென்னையின் பக்கம் போனபோது தாத்தாவின் நினைவு வந்தது. ஏப்பா, இந்த கண்ணாடி எவ்வளோ வரும்? 85,000. 85? ஒரு நொடி ஆடிதான் போனேன். கையை சுட்டது போல் வைத்து விட்டேன் கண்ணாடியை. என்னங்க, ஒரு மூக்கு கண்ணாடி கேட்டா தங்க விலை சொல்கிறீங்க? ஆமாங்க, நீங்கள் எடுத்தது தங்கம் தான். தங்க ஃப்ரேம்ங்க அது. அப்படியா? நமக்கு அப்படியெல்லாம் வேண்டாங்க. சும்மா ஒரு தாத்தாக்கு போடுற மாதிரி எதனா இருந்தால் காட்டுங்களே. நீங்கள் எடுத்ததும் தாத்தா கண்ணாடி தாங்க. ஏன் சகோ இப்படி தமாஸ் பண்ணுறீங்க? நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி எதனா காட்டுங்களே. ஆ, தோ இந்த ஃப்ரேம் எவ்வளோ வரும்? அது ஒரு 2000 சரி பண்ணி கொடுக்குறேன், எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஆகுமா? அது வேறு கிழவனுக்கு ஃப்ரேம் எல்லாம் மெல்லிசாக இருக்கணுமே. அப்போ இந்தாங்க, இது 2500க்கு வரும். ஆனால் ரொம்ப நல்ல ஃப்ரேம். இதுக்கு கண்ணாடி வாங்கணும்ல, அதுக்கு வேற தனியாக பணம் ஆகுமே. இல்லை, அது 2000லேயே போட்டு கொடுத்துருவீங்களா? சும்மா எல்லாம் இங்கே கண்ணாடி துடைக்கிற துணி கூட கிடையாது சார். தோ இது மாதிரி கண்ணாடி எடுத்தா ஒரு 1000 ரூபாய்க்கு போட்டு தரலாம். அப்படியா? இது வேற கண்ணாடி மொத்தமாக இருக்குன்னு சொல்லுமே அந்த கிழம். ரொம்ப நெட்டு பிடித்த கிழவேணும். அட ரொம்ப நெட்டுங்க. இப்போயும் வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டைன்னு நலுகாம போடுனா பாருங்களேன். வயசு 80 ஆச்சு. அப்போ இதை எடுத்துக்கோங்க. 1800 வரைக்கும் வரும். அப்படியா? மொத்தம் 4300 ரூபா. வேலை கூலி டேக்ஸ் எல்லாம் சேர்த்து 4500க்கு செய்து தரலாம். இப்போ பணம் கட்டினீங்கன்னா 2 நாளில் கண்ணாடி கிடைச்சிடும். அட்வான்ஸ் கட்டிட்டு போங்க. என்ன பவர்னு தெரியுமா? அதெல்லாம் தெரியுங்க. ஒரு 100 ரூபா முன்பணம் கட்டினா போதுமா? பாதி கட்டினாதாங்க வேலை ஆரம்பிப்போம். கிட்டத்தட்ட 5000த்துக்கு பொருள் வாங்குறீங்க. 100லாம் எப்படிங்க சரி வரும்? சரி சகோதரரே, கோச்சிக்காதீங்க. தாத்தாவுக்கு கண்ணாடி வாங்கணும்னு ஒரு ஆசை, அதான் விசாரிக்கலான்னு வந்தேன். இந்த மாதம் சம்பளத்துக்கு கண்டிப்பாக வந்து வாங்கிக்கிறேனே. பரவாயில்ல பரவாயில்ல, உங்கள் தேவை எங்கள் சேவை. எப்போ வேணாலும் வரலாம். நல்ல கடைக்காரங்க நீங்கள் சகோ. உங்களை மாதிரி எல்லோரும் இருந்தால் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு நல்லா தான் சார் இருக்கும். நாங்கள் கடையை இழுத்து மூட வேண்டியதான். அப்புறம் அப்படியா? சிரித்து கொண்டேன். எப்படியோ ஒரு வழியாக வெளியே வந்துட்டேன். அநியாயமாக இருக்கே, 5000மா? சம்பளமே பத்தாதே. இந்த பெருசு தான் என்னமோ நான் பெருசாக சம்பாதிக்கலான்னு நினச்சி இப்படி தொல்லை பண்ணுது. சரி போட்டும், இந்த மாதம் கொஞ்சம் காசை வச்சு அடுத்த மாதம் கண்டிப்பாக வாங்குவோம் என்று தான் நினைத்தேன். வீட்டில் நடந்திருப்பதோ வேறு. காலையில் போனீங்க, இப்போ தான் வரீங்களே, ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல. காசு இல்லைம்மா அதில். ஒரு வேலையாக சென்னை வரையும் போயிருந்தேன். தாத்தா ஞாபகம் வந்துச்சு. சரி, கண்ணாடி விலை கேட்கலாமேன்னு போயிட்டேன். வாங்கலாமா? ஏன் அப்படி பார்க்குற? சும்மா தான் விசாரித்தேன். வாங்குவீங்க வாங்குவீங்க கண்ணாடி. இங்கே பாருங்க, இந்த மாதம் கரண்ட்டு பில் கட்டலைனா ஃபீஸை பிடுங்கிடுவாங்களாம். இவனுக்கு வேற ஃபீஸ் இப்போவே உடனே கட்டி ஆகணுமா? பள்ளிக்கூடத்தில் சொல்லி விட்டுருக்காங்க. 6வது போகிறான். பணம் கொஞ்சம் கூட கட்ட வேண்டி இருக்குமா? வீட்டில் ஒரு பொருள் இல்லைங்க. காலையிலேருந்து வருவீங்க வருவீங்கன்னு உட்கார்ந்துருக்குறேன். சரி சரி விடு, ஒவ்வொன்றா சொல்லு. ஏன் இப்படி ஓடு கத்துற? சலிச்சுக்கிற? வீட்டுக்கு என்ன வேணும் அதை முதல்ல சொல்லு. காலையில் போகும்போது சொல்லியிருக்கலாம்ல. வரும்போது கூட வாங்கியாந்துருப்பேனே. மறந்துட்டேங்க. ஒரு ஞாபகமாக இருக்குது. சரி சரி, நீ ஏதோ நல்ல மனநிலையில் இல்லை போல, விடு. என்னென்ன வேணும்னு சொல்லு. என்னென்ன வேண்டுமோ குறித்து கொண்டு கடை தெருவிற்கு நடந்தோம். நானும் என் மனைவியும் ஒற்றை மகனுமாக. கண்ணாடி தாத்தாவிற்கு கனவோ இல்லையோ, எனக்கு கனவாகவே இருந்தது. கனவுகளில் கடந்த நாட்கள் ஒரு 4-5 மாதம் கழித்து
தாத்தாவை பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுவிட போனேன். வாடா பேராண்டி, அடுத்த மாதத்திற்கு கண்ணாடி வாங்கி தருவானா நீ? ஆமாம் தாத்தா, அடுத்த மாதம் வரும்போது கண்ணாடியோடு தான் வருவேன். போடா போக்கத்த பயலே. அதே வசவு, அதே சமாளிப்பு என எப்படியோ போன வேலையை முடித்து கொண்டு வந்து விட்டேன். தாத்தா பாவம், அவருக்கு இருக்கிறதெல்லாம் செல்லம்மா, அடிக்கவும் திட்டவும் நான் ஒத்த பேராண்டி தான். பெரிய அண்ணன் இஸ்திரி போட்ட சட்டை மாதிரி வளைஞ்சு கொடுக்காது. அது இல்லாமல் பாவம், அதுதான் வீட்டு செலவெல்லாம் பார்க்குது. சின்ன அண்ணா இந்த ஊர்லேயே இல்லை, வெளியூரில் வேலை செய்து அங்கேயே தங்கி போச்சு. அப்படி ஒரு நிலையில் அப்பா மருத்துவ செலவு தாண்டி தாத்தா கண்ணாடி எல்லாம் பெரிய அண்ணாவுக்கு ரொம்ப கஷ்டம். தாத்தா தான் பாவம், ரொம்ப வருஷமாக அந்த தீஞ்சு போன ஒத்த கண்ணாடியே போட்டிருக்கு. அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டாரு. கூட வந்துடுப்பான்னு கூப்பிட்டாலும் பெரிய அண்ணன் விடுறதில்ல. அதான் அப்பப்போ வந்து இப்படி நான் பார்க்குறது. இந்த முறை மனைவியும் கூட வந்திருந்தாள். அவளுக்கும் எங்கள் வீடு தாத்தானா ரொம்ப பிரியம். சும்மா தான் ஒரு மாதிரி கத்துவா. ஆனால் நல்ல மனசு அவளுக்கு. எப்படின்னா, இந்த மாதம் தாத்தா கண்ணாடியை முதல்ல வாங்கிடுங்க, போய் சேர்றதுக்குள்ள புதுசாக ஒரு கண்ணாடியை போட்டு வாழ்ந்துட்டு சாவட்டும். சொன்னேன்ல, என் பொண்டாட்டி நல்லவன்னு. அவனும் இல்லை, எங்கள் மொத்த குடும்பமே அப்படிதான். பாசம்னா உருகி போயிடுங்க. பொதுவாகவே நாங்கள் அவர்கள் வீட்டையோ அவர்கள் எங்கள் வீட்டையோ மாமனார் வீடு மாமியார் வீடு எல்லாம் பார்த்ததில்லை. எங்களுக்கு எல்லா வீடும் ஒன்று தான். ஆனாலும் எங்கள் கஷ்டம் எங்களோட, எங்கள் வாழ்க்கையில் யாரையும் நாங்கள் மூக்க நுழைக்க விடுறதில்ல. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். என்ன ஒன்று, சம்பள குறைவு யாருக்குமே அப்படி பெருசாக வருமானம் இல்லை. ஏழ்மை ஒன்று தான் எங்களுக்கு. பேய் மாதிரி வறுமையால் தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனாலும் நம்பிக்கை இருக்குது. எல்லாத்தையும் கடவுள் சீக்கிரம் தீர்த்து வைப்பார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னங்க யோசிக்கிறீங்க? ஒன்றுமில்ல மஞ்சு, தாத்தாவுக்கு கண்ணாடி வாங்கணும்ல. ஆமாங்க, பாவம் வயசானவர். இந்த மாதம் நம்ம கல்யாண நாளுக்கு புடவை எடுப்பீங்களே, அதை வேணும்னா விட்டுடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். இதே ஒத்துமையும் அன்பும் சந்தோஷத்தோடையும் ஒன்றா வாழ்ந்தோன்னா போதாதா? கல்யாண நாளுக்கு வேணும்னா கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. நீங்கள் எப்படினாலும் முதல்ல தாத்தாவுக்கு கண்ணாடி வாங்குகிற வழியை பாருங்கள். தாத்தாவின் கண்ணாடி எங்கள் சின்ன குடும்பத்தோட பெரிய கனவு மாதிரி வளர்ந்துருச்சு. கடைத்தெருவு வேலையெல்லாம் முடியுது. வீட்டில் இருக்க மகனுக்கு பழமும் இனிப்பு வாங்கி கொண்டு வீட்டுக்கு திரும்பினோம். ஆனால் வீட்டில் இப்படி ஒரு இடி காத்திருக்குன்னு நினைக்கல. தூக்கி வாரி போட்டது. மகன் படுத்திருந்த கோலம் பார்த்ததும் மதியமே பள்ளிக்கூடத்துலேருந்து வந்துட்டானாம். காய்ச்சல்னு 2 பசங்க கூட்டி வந்து விட்டாங்களாம். ஐயோன்னு ஆயிப்போச்சு. பக்கத்து வீட்டுக்கா சொன்னதும் ஆணு வாயை பிளந்து படுத்திருந்த குழந்தை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு ஓடினோம். குளுக்கோஸ் ஏற்றணும், மலேரியா காய்ச்சல், இந்த மருந்து வாங்கு, அது வாங்கு, இது செய்யன்னு 4 நாள் இழுத்தடிச்சு 2 நாள் வேலைக்கு போகாமல் அக்கம் பக்கத்தில் கடை வாங்கி மகன் எழுந்து சிரித்து நடந்து பார்த்த பிறகுதான் அப்பாடான்னு உயிரே வந்தது. எப்படியோ கல்யாணாக்கு வாங்க இருந்த புடவையும் அதை மாற்ற இருந்த கண்ணாடியும் வாங்கக்கூடாதென்று இந்த மாதத்தோட விதி போல 2-3 மாதம் இதே போல் ஓடிப்போச்சு. நானும் அதே வசவு, அதே சமாளிப்பும். அப்பாவை மட்டும் அப்பப்போ பார்த்துட்டு வந்தாலும் இந்த முறை தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போக அண்ணா தொலைபேசியில் கூப்பிட்டு சொல்லுச்சு. உடனே வந்துடுறேன்னு வேற சொன்னதும் மனசில் ஒரு பயம். தாத்தாவுக்கு கண்ணாடியே வாங்கி தர முடியாதோ? ஒரு விசனத்தோடைய வேலைக்கு போனால் அங்கே வேலை ஓடுமா என்ன? இடிந்து போன மாதிரி ஒரு கலக்கம் இருந்தது. ஏண்டா அருணாச்சலம், எதனா உடம்புக்கு முடியலையா? ஒரு மாறி இருக்க. உடன் வேலை செய்ய நண்பன் கேட்டான். விவரங்கள் சொல்ல. அதனால் என்னடா நண்பா, நான் எதுக்கு இருக்கிறேன்? நான் தரேன்டா, இந்தான்னு எடுத்து கொடுத்தான். 2-3 மாதத்துக்கு பிரித்து கொடு, இந்தா வச்சுக்கொண்டு கையில் வைத்து அழுத்தினான். பிரித்து பார்த்தால் 2000 தான் இருந்தது. அவனை ஏக்கமாக பார்க்க மீதி 3000 வங்கியிலிருந்து எடுத்து கொடுத்தான். தெய்வ தரிசனம் மாதிரி இருந்துச்சு அவனோட நட்பு. இப்படி ஆபத்தில் எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவுவதுனா கடவுள்னு தாத்தா அடிக்கடி சொல்வார். ஆனாலும் பொதுவாக என் கஷ்டத்தை யார்கிட்டே அவ்வளோவா பகிர்ந்துக்கிறது இல்லை. பார்க்குறவங்க எல்லாம் அருணாச்சலானா நல்லா இருக்கான், அவனுக்கு என்னடா குறைச்சல்னு தான் பேசிக்குவாங்க. எப்படியோ பணம் கிடைச்சது. இது போதுடா சாமின்னு அந்த கண்ணாடி கடைக்கு ஓடினேன். மனசுக்குள்ளே வேற எங்கள் தாத்தாவுக்கு ஏதோ ஆயிடுமோன்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. கடைக்காரர் என்னை பார்த்தது முகசுளித்தார். 5000 எடுத்து நீட்டியதும் அவுத்து விட்ட குக்கர் மூடி மாதிரி புசுன்னு முடியெல்லாம் நட்டுக்கிடுச்சு அவருக்கு. வருத்தப்படாதீங்க, பார்த்து செய்யுங்க. சாமினெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி பார்த்து பேசியதும் கொஞ்சம் இறங்கி வந்தார் கண்ணாடிக்காரரு.
வருஷம் முடிய போகுது, அதே விலையாக இருக்குன்னு குறைப்பட்டுக்கிட்டாரு. கடைக்காரருக்கு எல்லாம் கதையே சொல்ல முடியாதுன்னு தயங்கி நிற்க என்ன நினைச்சாரோ அப்புறம் ஒரு 5000 போட்டு ரசீதையும் கண்ணாடியும் கொடுத்துட்டாரு. எனக்கு என் பொண்டாட்டிக்கு கொள்ள சந்தோஷம். என்னமோ ஒலிம்பிக்கில் தங்க பதக்கம் வாங்கின மாதிரி அதை தூக்கிட்டு எங்கள் மகனையும் கூட்டிகிட்டு பெரியண்ணா வீட்டுக்கு போனோம். வழியெல்லாம் ஒரு பயம் வேற. விடாத கருப்பு மாதிரி மனசை அரிச்சுக்கிட்டே இருந்தது. எங்கடா தாத்தா சொல்கிற மாதிரி தாத்தாவுக்கு எதனா ஆயிருமோன்னு விலை வளர்த்து ஓடினோம் 2 பேரும். என்னங்க ஏன் மஞ்சு, நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? தப்பா எடுத்துக்காத மாதிரி சொல்லு. விளாட்றீங்களா? இல்லை இல்லை சொல்லு. இல்லை, இந்த தாத்தா எப்போ போனாலும் நான் செத்த பிறகு தாண்டா வாங்கி தருவேன், செத்த பிறகு தாண்டா வாங்கி தருவேன்னு சொல்லுமே. இப்போ கண்ணாடி ஒரு வழியாக வாங்கிட்டமே, தாத்தாவுக்கு ஒன்றும் ஆயிருக்காதுல்ல. அடி பாவி மாவா பெத்தவளே. இடி போல் வந்தது என் மனைவியின் கேள்வி எனக்குள். சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்குறேங்க. மனசு பயத்தில் கிடந்து தவிக்குதுங்க எனக்கு. நான் ஏதோ காட்டிக்கொள்ளவில்லை, ஆனால் நானும் அதை தான் நினைத்தேன். மாற்றி மாற்றி நினைத்தது அது வேற ஒன்றும் கிடக்கு ஒன்று ஆயிடுமோன்னு உள்ள ஒரு பயம் கவ்விக்குள்ள. பேசாம அண்ணாவை தொலைபேசியில் கூப்பிட்டு கேட்டுட்டா மஞ்சு. வேணாங்க, நாம் ஏன் கெட்டதையா நினைக்கணும்? தாத்தாவுக்கு ஒன்றும் ஆயிருக்காதுன்னு தான் நினைப்போம். வேகமாக நடங்க. ஒருவித பதட்டத்தோடு பேருந்தில் ஏறினோம். மகராசி குடும்பம் ஒன்று எழுந்து உட்கார இடம் கொடுக்க ஜன்னலோரமாக மகனை மடியில் வைத்து கொண்டு 2 பேரும் உட்கார்ந்தோம். எப்படியோ மகனோட கேள்விகளால் தாத்தா கண்ணாடியெல்லாம் மறந்து அவனுக்கு கண்ணேற்பட்ட கடைகளையும் மனிதர்களையும் உலகத்தையும் ஒரு பேருந்து ஜன்னலின் வழியாக காட்டிக்கொண்டும் சொல்லி கொடுத்து கொண்டும் போனோம். 2-3 மணி நேர இடைவெளியில் பெரிய அண்ணா வீட்டின் தெருவும் இறங்குவதற்கான இடமும் வந்துவிட்டது. இறங்கி வெக்கு வெக்குன்னு நடந்தோம். நடக்க நடக்க ஒரு பயம். அது வாசலில் ஒரே கூட்டம் நிற்பது போலவே ஒரு பிரம்மை வேறு. என் மனைவிக்கு கூட அந்த பயம் நிறைய இருக்கும் போல. என் கையை கெட்டியாக பிடித்து கொண்டான். ஒரு முனை திரும்பி மறுமுனையில் பெரிய அண்ணா வீடு தெரிந்தது. யாரோ நின்றிருப்பது போல் தெரிந்தது. என் மகன் கை கட்டி சிரித்தான். என்னடான்னு உற்று பார்த்தா தாத்தா வாசலில் நின்று கொண்டிருந்தான். என்ன ஆச்சரியம் எங்களுக்கு. ஓடிப்போய் தாத்தாவை கட்டி பிடித்து கொள்ள வேண்டும் போல் இருந்தது. சற்றே குறைய ஓடவே செய்தோம். நானும் என் மனைவியும் மகனும் அறிவும். ஆமாம்ல, என் மகன் பேரு சொல்லவே இல்லையே. அவன் பேரு அறிவானந்தம். அறிவுன்னு கூப்பிடுவோம். ஏதோ அவன்தான் எங்களுக்கு முன் ஓடி தாத்தாவை கட்டிக்கொனா. வாடா பேராண்டி, தாத்தா போயிட்டேன்னு பார்த்தியா? சச்சா இல்லை தாத்தா. அப்போ ஏன் முகையெல்லாம் இப்படி வெளியேறி போயிருக்கு? தாத்தா கேட்கும்போதே அதற்கு பதில் சொல்லாமல் கண்ணாடியை எடுத்து தாத்தாவிட நீட்டினேன். தாத்தாவிற்கு வானமே கையில் கிடைத்த மாதிரி ஒரு சந்தோஷம். வாயெல்லாம் சிரிப்பு பொங்கியது. பழைய கண்ணாடியை கழட்டிவிட்டு புதிய கண்ணாடியை போட்டு பார்த்தார். கண் கலங்கி போனது தாத்தாவிற்கு. சோடா புட்டி தெரியாமல் மெலிசா தான் வாங்கியிருக்க. அப்படியா தாத்தா? ஃப்ரேம் கூட பார்த்து பார்த்து வாங்கினியோ? என் மனைவி ஆமாம் தாத்தா என்று சொல்ல, அதை சொல்லு, என் பேத்தி எடுத்திருப்பா, அதான் இவ்வளோ அழகாக இருக்குது. அவளை பார்த்து சிரித்தார் தாத்தா. அவளுக்கு உச்சி குளிர்ந்து போனது என்றாலும், இல்லை தாத்தா, அவர் தான் எடுத்தார். உங்களுக்கு இப்படி தான் பிடிக்குமாமே? ஆமாம் ஆமாம். எப்படி வாங்கின பேராண்டி? ரொம்ப விலையாக இருக்கும் போல. அதெல்லாம் இல்லை தாத்தா. உன்னை விடவா விலை? நீ சிரிச்சியே, அந்த சிரிப்புக்கு கோடி கோடியாக வாங்கி தரலாம் தாத்தா. நான் சொன்னது தான் தாமதம். தாத்தா என்னை கட்டி பிடித்து கொண்டார். கண்ணாடி பிடிச்சிருக்கா தாத்தா? என் மனைவி மீண்டும் கேட்க அவளையும் அணைத்து கொண்டார். என் மகன் தாத்தா நானும் இடையே வர அவனையும் தூக்கி கொண்டோம். ஆளுக்கு ஒரு கையாக ஒரு மூக்கு கண்ணாடி எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை வாங்கி தந்தது. தெருவெல்லாம் என் தாத்தாவை சிரிப்பு சத்தம் ஒரு புதிதாய் பிறந்த குழந்தையின் சப்தமாக ஒலித்தது. அவ்வப்பொழுது கலட்டி கலட்டி பார்த்து கொண்டாள். நான் பார்த்து பார்த்து வாங்கியதன் அத்தனை சந்தோஷமும் அந்த ஒற்றை மூக்கு கண்ணாடிக்குள் இருந்தது. எங்கள் குரல் கேட்டு உள்ளிருந்து அண்ணா அண்ணி குழந்தைகள் எல்லாம் வாசலுக்கு ஓடி வந்தார்கள். நாங்கள் வீட்டுக்குள் ஓடினோம். மனிதனை வென்று விடுவதில்லைதான். மனிதன் பொருட்களால் தன்னையே வென்று கொள்கிறான்.